ஸ்டாலின் முதலமைச்சர், துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இருவரும் ஜனநாயக கடமையாற்றக்கூடிய காட்சி. மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் தங்களது வாக்குகளை பதிவு செய்யக்கூடிய அந்த காட்சிகளை தான் இப்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் வாக்களிக்கக்கூடிய அந்த காட்சி. துணை முதலமைச்சர், முதலமைச்சர் இருவரும் வாக்களித்து விட்டார்கள். இப்போது முதலமைச்சர் ஸ்டாலின் குடும்பத்தினர் 5 பேரும் வாக்களித்து விட்டு வெளியே வரக்கூடிய அந்த காட்சிகளை இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முதலமைச்சர் ஸ்டாலின் மற்றும் அவருடைய மனைவி துர்கா ஸ்டாலின், அவரை தொடர்ந்து இன்பநிதி, அதன் பின்னர் கிருத்திகா உதயநிதியை தொடர்ந்து துணை முதலமைச்சர் உதயநிதி உள்ளிட்டோரும் வாக்களித்து விட்டார்கள். பொதுமக்களோடு நீண்ட வரிசையில் காத்திருந்து அவர்கள் ஜனநாயக கடமையாற்றிவிட்டு வெளியே வரக்கூடிய அந்த காட்சியை இப்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். SIT கல்லூரியில், சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள SIT கல்லூரியில் முதலமைச்சர் குடும்பத்தினர் வாக்களித்து விட்டு வெளியே வரக்கூடிய அந்த காட்சி, குடும்பத்தோடு இன்று சென்று வாக்களித்த காட்சி. இது போல தமிழகம் முழுவதிலுமே இன்று முக்கிய அரசியல் கட்சிகளின் தலைவர்கள், திரை பிரபலங்கள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினருமே ஆவலோடு அந்த ஜனநாயக கடமையாற்றும் அந்த காட்சிகளை பார்த்தோம். 9 மணிக்குள்ளாவே தமிழகத்தில் முதலமைச்சர், எதிர்கட்சி தலைவர் மற்றும் முக்கிய கட்சிகளின் தலைவர்கள் உள்ளிட்ட அனைவருமே தங்களது வாக்குகளை அளித்து விட்டார்கள். இப்போது முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் வாக்களித்து விட்டு அந்த SIT கல்லூரியில் வாக்கு மையத்தில் இருந்து வெளியே வரக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முதலமைச்சர் அவர் வாக்களித்த அந்த ஆள்காட்டி விரலில் உள்ள அந்த வாக்களித்த மையை மகிழ்ச்சியோடு காண்பித்தவாறு அவர் வெளியே வரக்கூடிய அந்த காட்சி, வாக்கு மையத்தில் இருந்து வெளியே வரக்கூடிய முதலமைச்சர் குடும்பத்தினர் வெளியே வரக்கூடிய அந்த காட்சிகளை தான் இப்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். முதலமைச்சர், அவருடைய குடும்பத்தினர் வாக்குகளை அளித்திருக்கிறார்கள். இன்னும் சிறிது நேரத்தில் இந்த செய்தியாளர்களுக்கு பேட்டி அளிக்க இருக்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின். அந்த இடத்தில் செய்தியாளர்களை ஏராளமானோர் குழுமி இருக்கக்கூடிய அந்த காட்சிகளையும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். குடும்பத்தினரோடு அங்கு முதலமைச்சரின் குடும்பத்தினர் வாக்களித்து விட்டு வெளியே வருகிறார்கள். அவர் முதலமைச்சர் வாக்களித்து விட்டு பேட்டி அளிக்கக்கூடிய அந்த காட்சிகளை இப்போது நாம் பார்க்கலாம். எப்படி ஜனநாயக கடமை ஆற்றியிருக்கணும், அதே மாதிரி தமிழ்நாட்டு வாக்காளர்கள் தன்னுடைய ஜனநாயக கடமையை முறையாக ஆற்ற வேண்டும், தவறாமல் ஜனநாயக கடமை ஆற்ற வேண்டும் என்று நான் வாக்காளர்கள் எல்லாம் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நல்ல கருத்துன்னு சொல்லியிருக்காரு, நல்ல கருத்து தான். ஒரே சொல்றேன், தமிழ்நாடு வெல்லும்.